வணக்கம். இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகளை காணலாம். இங்கிலாந்து சென்ற பிரதமர் மோடிக்கு உற்சாக வரவேற்பு. இங்கிலாந்து பிரதமர் கெய்ர் ஸ்டார்மரை சந்தித்து இரு நாடுகளுக்கு இடையே தடையில்லா வர்த்தக ஒப்பந்தம் குறித்து பேச்சுவார்த்தை. தனிநபர் வருமானத்தில் தமிழ்நாடு 2ஆம் இடம். திராவிட மாடல் 2.0வில் முதல் மாநிலமாக உயர்வோம் என்று முதல்வர் மு.க.ஸ்டாலின் நம்பிக்கை. $1 டிரில்லியன் அமெரிக்க டாலர் பொருளாதாரத்தை நோக்கி இன்னும் வேகமாக பயணிப்போம் என்று முதல்வர் மு.க.ஸ்டாலின் தெரிவிப்பு. இந்தியா உலகின் வலிமையான பாஸ்போர்ட் பட்டியலில் 8 இடங்கள் முன்னேறி 77வது இடம். இந்தியர்கள் பாஸ்போர்ட் உடன் 59 நாடுகளுக்கு விசா இல்லாமல் பயணம். காசாவில் நள்ளிரவில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் 21 பேர் பலி. 100க்கும் மேற்பட்ட மனித உரிமை குழுக்கள், தொண்டு நிறுவனங்கள் காசாவிற்கு கூடுதல் உதவி தரப்பட வேண்டும் என கடிதம். இனி விரிவான செய்திகளை காணலாம். இங்கிலாந்திற்கு சென்ற பிரதமர் மோடிக்கு அந்நாட்டு பிரதமர் உற்சாக வரவேற்பு அளித்துள்ளனர். பிரதமர் நரேந்திர மோடி இங்கிலாந்தில் 2 நாள் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார். இதற்காக நேற்று அவர் டெல்லியிலிருந்து லண்டன் புறப்பட்டு சென்றார். மேலும் லண்டன் சென்ற பிரதமர் மோடிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. பின்னர் அவர் இங்கிலாந்து பிரதமர் கெய்ர் ஸ்டார்மரை சந்தித்து இரு நாடுகளுக்கும் இடையே தடையில்லா வர்த்தக ஒப்பந்தம் உள்ளிட்ட சில முக்கிய ஒப்பந்தங்கள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தினர். மேலும் இங்கிலாந்து மன்னர் 3ஆம் சார்லஸையும் பிரதமர் மோடியும் சந்திக்க உள்ளார். பின்னர் மாலத்தீவு அதிபர் முகமது முய்சு அழைப்பின் பேரில் 25 மற்றும் 26ஆம் தேதிகளில் பிரதமர் மோடி சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார். மேலும் அந்நாட்டின் 60வது சுதந்திர தின கொண்டாட்டங்களில் பங்கேற்க உள்ளார். தனிநபர் வருமானத்தில் தமிழ்நாடு 2ஆம் இடம் என்றும் திராவிட மாடல் 2.0வில் முதல் மாநிலமாக உயர்வோம் என்று முதல்வர் மு.க.ஸ்டாலின் நம்பிக்கை அளித்துள்ளார். அமைச்சர் தங்கம் தென்னரசு பதிவை மேற்கோள் காட்டி முதல்வர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தேசிய சராசரியை விஞ்சினோம். பின் கடந்த அதிமுக ஆட்சியின் வளர்ச்சியை காட்டிலும் 2 மடங்கு மிஞ்சினோம். மேலும் வரவுள்ள திராவிட மாடல் 2.0வில் முதல் மாநிலமாக உருவாகுவோம் என்று பதிவிட்டுள்ளார். மேலும் தேசிய சராசரியுடன் ஒப்பிடுகையில் 2024-25ஆம் ஆண்டில் தேசிய சராசரி தனிநபர் வருமானம் 1.14 லட்சம் மட்டுமே. பின்னர் கடந்த 10 ஆண்டு தேசிய சராசரி வளர்ச்சி விகிதம் 57% மட்டுமே. ஆனால் அனைவரையும் வியக்க வைக்கும் வகையில் தமிழ்நாடு அடைந்துள்ள வளர்ச்சி விகிதமோ 83.3% ஆகும். மேலும் மக்கள் நலனை மையப்படுத்தி பொருளாதார முன்னேற்றத்தில் மட்டும் முதல்வர் மு.க.ஸ்டாலின் அரசு கவனம் செலுத்தியதால் இவை சாத்தியமானது. இதே உற்சாகத்தோடு $1 டிரில்லியன் அமெரிக்க டாலர் பொருளாதாரத்தை நோக்கி இன்னும் வேகமாக பயணிப்போம் என்றும் பதிவிட்டுள்ளார். இந்தியா உலகின் வலிமையான பாஸ்போர்ட் பட்டியலில் 8 இடங்கள் முன்னேறி 77வது இடத்தை பிடித்துள்ளது. 2025ஆம் ஆண்டிற்கான ஹென்லி பாஸ்போர்ட் குறியீட்டின் சமீபத்திய பட்டியலில் இந்தியா 8 இடங்கள் முன்னேறி 77வது இடத்தை பிடித்துள்ளது. இது கடந்த 6 மாதங்களில் எந்த நாடும் கண்டிராத மிகப்பெரிய முன்னேற்றமாகும். மேலும் லண்டனை தளமாக கொண்ட ஹென்லி பாஸ்போர்ட் குறியீடு ஒரு நாட்டின் பாஸ்போர்ட் அதன் குடிமக்களுக்கும் விசா இல்லாமல் பயணிக்க அனுமதிக்கும் நாடுகளின் எண்ணிக்கையின் அடிப்படையில் உலகளவில் தரவரிசைப்படுகிறது. இதில் இந்தியா பாஸ்போர்ட் உடன் 59 நாடுகளுக்கு விசா இல்லாமல் பயணிக்க முடியும். மேலும் இந்தியர்கள் மலேசியா, இந்தோனேசியா, மாலத்தீவுகள், தாய்லாந்து, பூட்டான், நேபாளம் உள்ளிட்ட நாடுகளுக்கும் விசா இல்லாமல் பயணிக்க முடியும். பின்னர் வலிமையான பாஸ்போர்ட் பட்டியலில் சிங்கப்பூர் தொடர்ந்து உலகளவில் முதலிடத்தில் உள்ளது. சிங்கப்பூர் பாஸ்போர்ட் உடன் 193 நாடுகளுக்கு விசா இல்லாமல் பயணிக்க முடியும். மேலும் முன்னிலையில் இருந்த அமெரிக்கா 10வது இடத்திற்கும் இங்கிலாந்து 6வது இடத்திற்கும் சரிந்துள்ளது. காசாவில் நள்ளிரவில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் 21 பேர் பலியாகி உள்ளனர். காசாவில் ஓராண்டிற்கு மேலாக இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதலில் 59,000த்திற்கும் மேற்பட்ட பாலஸ்தீனர்கள் உயிரிழந்துள்ளனர். பின்னர் 1 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். மேலும் காசாவில் நள்ளிரவில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் பெண்கள், குழந்தைகள் என 21 பேர் பலியாகியுள்ளனர். இதில் வடமேற்கு காசாவில் நடந்த தாக்குதலில் கர்ப்பிணி உட்பட 6 பேர் பலியாகினார்கள். 8 பேர் காயமடைந்தனர். மேலும் நாசர் பகுதியில் இருந்த கூடாரத்தின் மீது நடந்த 3வது தாக்குதலில் குழந்தைகள் 3 பேர் உயிரிழந்தனர். மேலும் பஞ்சம் ஏற்படும் ஆபத்தும் உள்ளது. இதனால் 100க்கும் மேற்பட்ட மனித உரிமை குழுக்கள், தொண்டு நிறுவனங்கள் காசாவிற்கு கூடுதல் உதவி தரப்பட வேண்டும் என வலியுறுத்தி வருகின்றனர். அது பற்றிய கடிதம் ஒன்று இன்று வெளியிடப்பட்டு உள்ளது. தமிழக அரசிற்கு கெட்ட பெயரை விளைவிக்கும் வகையில் குழந்தைகள் மையங்களுக்கு கெட்டுப்போன முட்டைகளை வழங்கினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சமூக நலத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் எச்சரித்துள்ளார்.
தூத்துக்குடியில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமை அமைச்சர் கீதா ஜீவன் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். தேர்வு காணப்பட்ட மனுக்களையும் ஆணைகளையும் வழங்கினர். அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திருவைகுண்டம் பேரூராட்சி அங்கன்வாடி மையத்தில் குழந்தைகளுக்கு கெட்டுப்போன முட்டை வழங்கியது தொடர்பாக ஊழியர் தற்காலிக பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். சார்ந்த 43 சேவைகள் வழங்கப்பட்டு வருகிறது. மாநகராட்சியில் கடந்த 3ஆம் தேதி தொடங்கி தொடர்ச்சியாக ஒவ்வொரு 3 வார்டுகளுக்கு ஒரு இடத்தில் போட்டு நல்ல பொருள் நடைபெறுகிறது. அதுபோல் பேரூராட்சிகள் நகராட்சிகளிலெல்லாம் இப்பொழுது நடைபெற்று வருகிறது. கிராமப்புறத்திலும் தொடங்கப்பட்டுள்ளது. சென்னை கிண்டியில் உள்ள மத்திய காலனி பயிற்சி நிறுவனத்தில் காலனி தொடர்பான பயிற்சி வகுப்புகள் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் அதை மக்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அதன் இயக்குநர் முரளி தெரிவித்துள்ளார். சென்னையில் மத்திய பத்திரிகை தகவல் தொடர்பு அலுவலகத்தில் மத்திய காலனி பயிற்சி நிறுவனத்தின் இயக்குநர் முரளி செய்தியாளர்களிடம் பேசினர். அப்போது தங்கள் நிறுவனத்தில் காலனி தொடர்பான பயிற்சி வகுப்புகள் புதிய பாடத்திட்டத்தில் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் தோல் மற்றும் தோல் அல்லாத காலனி துறையில் 12,000 கோடி ரூபாய் முதலீடுகள் வந்துள்ளதாகவும் தெரிவித்தார். திண்டிவனம், உளுந்தூர்பேட்டை, ஜெயங்கொண்டம், புதுக்கோட்டை, கரூர், ராணிப்பேட்டை ஆகிய இடங்களில் தோல் அல்லாத காலனிகள் தொழிற்சாலைகள் வரவுள்ளதாகவும் தெரிவித்தார். ஆண்டுதோறும் 250 முதல் 300 பேர் மத்திய காலனி பயிற்சி நிறுவனத்தில் இருந்து பயிற்சி பெற்று வெளியேறுவதாகவும், ஆனால் தற்போதைய தேவை 10 மடங்கு அதிகமாக உள்ளதால் இந்த ஆண்டு முதல் மாணவர் சேர்க்கை அதிகரிக்கப்படும் என்றும் தெரிவித்தார். ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு அந்த ப்ரௌச்சரில் கொடுத்துருக்க பாருங்க. அது கோர்ஸ் டு கோர்ஸ் வேரி ஆகுது. பட் நவ் இட் இஸ் பேஸ்ட் ஆன் ஹவர்லி பேசிஸ். நான் என்சிவிட்டின்னு சொல்லியிருந்தேன். என்சிவிட்டியோட கைட்லைன்ஸ் மூலிமா பர் ஹவருக்கு வந்து 42 rupees வேர் சார்ஜ். டிபெண்ட்ஸ் அப்பான் த டியூரேஷன் அண்ட் 42 rupees. எவ்ரி ஹவர் 42 rupees. அது வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் த டியூரேஷன். இப்படி 6 months 6 monthsக்கான நாமினேட்டட் ஹவர்ஸ் அந்த ஹவர்ஸ் இன்ட்டு 40. ஸோ தட் இஸ் வாட் த கோர்ஸ் இஸ். கோர்ஸ் எவ்வளோ டைம் இருக்கும் சார்? இப்போ ஒரு நாளைனா 8 hours இருக்குமா, இல்லை 2 hours 4 hours அந்த மாதிரி இருக்குமா? இப்போ 6 month கோர்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னா இன்ஸ்டியூட் ரன்ஸ் ஃபார் 8 hours, பட் கிளாஸ் ரூம் ஆக்டிவிட்டீஸ் ஃபார் 6 hours. வால்மார்ட், டிமார்ட் ஆன்லைன் வணிகம் ஆகியவற்றை எதிர்த்து ஆகஸ்ட் மாதத்தில் முற்றுகை போராட்டம் நடத்த உள்ளதாக தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு தலைவர் விக்ரமராஜா தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் சங்கத்தின் செயற்குழு கூட்டம் மாவட்ட தலைவர் விக்ரமராஜா தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். அதன்பின் செய்தியாளர்களிடம் பேசிய விக்ரமராஜா, தனி மனிதன் வாழ்வதா லட்ச மனிதன் வீழ்வதா என்ற தலைப்பில் ஆகஸ்ட் மாதம் வால்மார்ட், டிமார்ட் ஆகியவற்றை கண்டித்து முற்றுகை போராட்டம் நடத்த உள்ளதாக தெரிவித்தார். ஓரிடத்தில் டிமார்ட் திறக்கப்படும் நிலையில் அதனை சுற்றி 15 கிலோமீட்டர் சுற்றளவில் உள்ள சிறு குறு வணிகர்கள் காணாமல் போய்விடுவார்கள் என்றும் தெரிவித்தார். மாநில செயற்குழு கூட்டம் மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் எடுத்திருக்கிறோம். குறிப்பாக தனி மனிதன் வாழ்வது பல லட்சம் வணிகர் வீழ்வதா என்ற தலைப்பிலே வால்மார்ட், டிமார்ட்டின் ஆன்லைன் வர்த்தகம் இதை கண்டித்து முதல் கட்டமாக ஆகஸ்ட் மாதம் திருச்சியிலே வால்மார்ட், டிமார்ட்டின் கட்டக்கூடிய கட்டிடமுள் பல ஆயிரக்கணக்கான வணிகர்களை திரட்டி முற்றுகை போராட்டத்தை தேதி அறிவிக்க இருக்கிறோம். சேலம் மாவட்டம் சங்ககிரியில் நடிகர் சூர்யாவின் 50வது பிறந்த நாளையொட்டி நற்பணி மன்றத்தின் சார்பில் கேக் வெட்டி பொதுமக்களுக்கு இனிப்புகளும் அன்னதானமும் வழங்கி கொண்டாடப்பட்டது. சங்ககிரி திருச்செங்கோடு பிரிவு சாலையில் நடிகர் சூர்யாவின் 50வது பிறந்த நாள் கொண்டாடப்பட்டது. இதில் சூர்யா நற்பணி மன்றத்தின் நகர தலைவர் முத்தமிழன், செயலாளர் ஜனார்தனன், துணை நகர செயலாளர் நட்ராஜ், மாவட்ட தலைவர் கார்த்திக் ஆகியோர் கலந்து கொண்டு கேக்கு வெட்டி பொதுமக்களுக்கு இனிப்புகளும் அன்னதானமும் வழங்கினார்கள். இதில் மாவட்ட துணைத் தலைவர் மோகன், செயலாளர் அஜித், நற்பணி மன்ற நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் காவனூர் புதுச்சேரியில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமில் 800 கோரிக்கை மனுக்கள் பெறப்பட்டன. காவனூர் புதுச்சேரி ஊராட்சியில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமை உத்தரமேரூர் சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர் தொடங்கி வைத்தார். இதில் சுற்று வட்டாரத்தைச் சேர்ந்த பொதுமக்கள் கலந்து கொண்டு மகளிர் உரிமை தொகை, வீட்டுமனை பட்டா, பட்டா மாற்றம் ஆகியவற்றிற்கான கோரிக்கை மனுக்களை அளித்தனர். மொத்தமாக பொதுமக்களிடம் இருந்து 800 மனுக்கள் பெறப்பட்டு அவற்றில் 100 மனுக்களுக்கு உடனடி தீர்வு காணப்பட்டனர். இந்த முகாமில் துணை ஆட்சியர் பாலாஜி, வட்டாட்சியர் தேன்மொழி, வட்டார வளர்ச்சி அலுவலர் பானுமதி உள்ளிட்டோர் பங்கேற்றனர்.
திண்டுக்கல் அருகே பிரம்மசமுத்திரம் குளத்தில் பருவமழையை வரவேற்கும் விதமாகவும் மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தும் விதமாகவும் மீன்பிடி திருவிழா நடைபெற்றது. ஆத்தூர் தொகுதிக்குட்பட்ட அணைப்பட்டியில் 50 ஏக்கர் பரப்பளவில் பிரம்மசமுத்திர குளம் உள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து குடகனார் மூலம் வரும் தண்ணீர் இந்த குளத்தில் தேக்கப்படுகிறது. இதன் மூலம் 1000 ஏக்கர் நிலம் பாசன வசதி பெற்று வருகின்றனர். இங்கு தென்னை, வாழை, நெல் ஆகியன பயிரிடப்படுகின்றனர். பிரம்மசமுத்திர குளத்தில் மீன்பிடி திருவிழாவையொட்டி குளத்தின் கரையில் உள்ள கன்னிமார் தெய்வம், கூத்த அப்புச்சி ஆகிய தெய்வங்களுக்கும் சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டது. பிரம்மசமுத்திரம் ஆயக்கட்டு தலைவர் பழனிசாமி கொடியசைத்து மீன்பிடி திருவிழாவை தொடங்கி வைத்தார். அணைப்பட்டி, கொட்டப்பட்டி, கோட்டூர், ஆவாரம்பட்டி, அனுமந்தராயன் கோட்டை உள்ளிட்ட 18 ஊர்களைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்டோர் குளத்தில் இறங்கி மீன்களை பிடித்தனர். சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை வலை வீசியும் கூடைகளை பயன்படுத்தியும் மீன்களை உற்சாகமாக அள்ளி சென்றனர். அனைவருக்கும் போதுமான மீன்கள் கிடைத்ததால் மகிழ்ச்சியுடன் வீடு திரும்பினர். புதுச்சேரி மணக்குள விநாயகர் கோவிலில் பாடகர் மனோ பக்தி பரவசத்துடன் தரிசனம் மேற்கொண்டார். புதுச்சேரியில் நடைபெறும் சினிமா படம் வெடிப்பில் கலந்து கொள்ள வந்த பிரபல பாடகர் மனோ மணக்குள விநாயகர் கோவிலில் சாமி தரிசனம் செய்தார். சாமி தரிசனம் செய்த அவருக்கு கோவில் நிர்வாகத்தின் சார்பில் மரியாதை அளிக்கப்பட்டது. தொடர்ந்து மணக்குள விநாயகரை பக்தி பரவசத்துடன் வழிபட்ட பாடகர் மனோவுடன் கோவிலில் இருந்த பக்தர்கள் படம் பிடித்து மகிழ்ந்தனர். அவசரமாக மணக்குள விநாயகரை தரிசனம் செய்த அவர் விறுவிறு என்று கோவிலில் இருந்து புறப்பட்டுச் சென்றார். கோவையில் உயிரிழந்த மனைவியின் 80 பவுன் நகையை லாக்கரில் இருந்து மீட்டு தரவும், கொலை மிரட்டல் விடுக்கும் உறவினர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவும் கோரி ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் மனு அளித்துள்ளார். கோவை சுல்தான்பேட்டையைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் முருகேசன், இவர் மனைவி அண்மையில் உயிரிழந்தார். இந்த நிலையில் கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் முருகேசன் அளித்துள்ள மனுவில் தனது மனைவி உயிரிழப்பில் சந்தேகம் ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். தங்களுக்கு வாரிசு இல்லாததை அறிந்த உறவினர்கள் மனைவியின் பெயரில் வங்கியின் பாதுகாப்பு அறையில் வைத்திருந்த 80 பவுன் நகையை கையாடல் செய்துள்ளதாகவும், வீட்டிலிருந்த பொருட்களை திருடிச் சென்று விட்டதாகவும் குறிப்பிட்டுள்ளார். தனக்கு கொலை மிரட்டல் விடுக்கும் உறவினர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவும், 80 பவுன் நகையை மீட்டு தரவும் கோரிக்கை விடுத்துள்ளார். என் பேர் அட்வொகேட் சூரியகுமார். என்னுடைய பள்ளியுடைய தலைமை ஆசிரியர் SRNV ஹையர் செகண்டரி ஸ்கூல் லட்சுமி நாயக்கன் பாளையத்துடைய தலைமை ஆசிரியர், ரிட்டையர்ட் தலைமை ஆசிரியர் முருகேசன் ஐயா அவர்கள். ஐயா வந்துட்டு சுல்தான்பேட்டை பகுதியை சார்ந்தவர். அவருடைய மனைவியும் வந்து டீச்சராக இருந்தாங்க, அவங்க ரிட்டையர்டாக இருந்தாங்க. அவர்களுக்கு வந்து எந்த ஒரு வாரிசுதாரரும் இல்லை, குழந்தைகள் யாரும் இல்லாதனால அவருடைய உறவினர்கள் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவருடைய மனைவியின் சகோதரி தில்லைநாயகி என்பவர் வந்து இவருக்கு சொந்தமான 80 பவுன் நகையை இவருடைய நாலேஜே இல்லாமல் இவரோட மனைவி உடல் நலிவுற்ற காரணத்தை பயன்படுத்தி SBI பேங்க்கில் வந்து பாதுகாப்பு பெட்டகத்தில் வச்சுருந்துருக்காங்க. அதில் வாரிசுதாரரான இவர் இல்லைன்னு ஒரு பொய்யான தகவலை சொல்லி அவங்கள நாமினியாக போட்டுக்கிட்டு அவருடைய மனைவி, ஐயாவுடைய மனைவி இறப்புக்கு பின்னிட்டு அந்த நகைகள் 80 பவுன் நகைகளை வந்து கையாடல் செய்திருக்கிறார்கள். அது சம்மந்தமாக ஐயா கேட்க போனதுனால இவருக்கு வாரிசுதாரர்கள் யாரும் இல்லாதனால உங்களையும் கொன்றுவோம், மிஞ்சி இருக்கிற சொத்துக்களையும் வந்து எங்கள் பேரில் எழுதி வச்சுட்டு போயிருங்கன்னு சொல்லி ஐயா வந்து கொலை மிரட்டல் வர்றாங்க. திருவள்ளூர் மாவட்டம் பட்டாபிராம் டைட்டில் பார்க்கில் மணல் திருடிய 4 லாரிகளும் ஒரு பொக்லைன் இயந்திரமும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளனர். தமிழக அரசு சார்பில் அண்மையில் பட்டாபிராமில் டைட்டில் மென்பொருள் தொழில் பூங்கா திறக்கப்பட்டது. கட்டுமானத்தின் போது தோண்டப்பட்ட 10,000 யூனிட் மண் டைட்டில் பார்க் அருகே குவித்து வைக்கப்பட்டிருந்தது. எந்த உரிமமும் ஒப்புதலும் இல்லாமல் இந்த மண்ணை லாரியில் அள்ளி செல்வதாக பொதுமக்கள் புகார் அளித்தனர். இந்த நிலையில் அங்கு வந்த ஆவடி வட்டாட்சியரும் பட்டாபிராம் காவல்துறையினரும் மணல் திருட்டில் ஈடுபட்ட 4 டாரஸ் லாரிகளையும் ஒரு பொக்லின் இயந்திரத்தையும் பறிமுதல் செய்தனர். இந்த பட்டாபிராம் டைட்டில் பார்க் பின்பக்கம் உள்ள பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 நாளாக ரெகுலராக மண் சட்டத்துக்கு புறம்பாக பொக்லைனில் நிறையா இரவு பகலாக மண் அள்ளிட்டு போகிறதாக தகவல் வந்துச்சு. சம்பவ இடத்துக்கு நானும் நண்பர்களும் சேர்ந்து வந்து பார்த்தோம். பார்க்கும்போது இந்த டிரைவர்ஸ்லாம் இன்னும் எந்தவித அனுமதி இல்லாமல் இவங்க ஓட்டிகிட்டு இருக்காங்க. உடனடியாக வட்டாட்சியர் அலுவலகம், கிராம நிர்வாக அலுவலகத்துக்கும், முறையாக ஆட்சியருக்கும், மாவட்ட ஆட்சியருக்கும் தகவல் கொடுத்தோம். AD மைன்ஸுக்கு தகவல் கொடுத்தோம். முறையாக வந்து பார்த்து 5 வண்டியை சீஸ் பண்ணியிருக்காங்க, பொக்லைன் சீஸ் பண்ணியிருக்காங்க. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ், சட்டமன்ற உறுப்பினர் அம்பேத்குமார் ஆகியோர் நலத்திட்ட உதவிகள் வழங்கினர். வந்தவாசியில் நகரமன்ற தலைவர் ஜலால் தலைமையில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடைபெற்றது. இதில் நகரமன்ற துணைத் தலைவர் சீனிவாசன், வட்டாட்சியர் தட்சிணாமூர்த்தி,
நகராட்சி ஆணையர் சோனியா ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த முகாமை மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ், சட்டமன்ற உறுப்பினர் அம்பேத்குமார் ஆகியோர் ஆய்வு செய்தனர். அதன்பின் பயனாளிகளுக்கு வண்டல் மண் ஆணை, முதல் பட்டதாரி சான்று, பட்டா மாறுதல், புதிய குடும்ப அட்டை, சொத்து வரி பெயர் மாற்றம் ஆணை, மின்சாரத்துறையில் நுகர்வோர் பெயர் மாற்றம் ஆணை ஆகியவற்றை வழங்கினர். இந்த முகாமில் கோட்டாட்சியர் ராமகிருஷ்ணன், வட்டாட்சியர் தட்சிணாமூர்த்தி, வட்டார கல்வி அலுவலர்கள் செந்தமிழ், தரணி ஆகியோர் கலந்து கொண்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பரப்பில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆட்சியருடனும் பொதுமக்களுடனும் கலந்துரையாடினர். விளவங்கோடு வட்டத்திற்குட்பட்ட திருப்பரப்பில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமில் மாவட்ட ஆட்சியர் அழகு மீனாவும் அதிகாரிகளும் கலந்து கொண்டனர். அப்போது தமிழக முதல்வர் இந்த முகாமில் காணொலியில் இணைந்து மாவட்ட ஆட்சியர் அழகு மீனாவிடம் முகாம் குறித்து கேட்டறிந்தார். மகளிர் உரிமை தொகை கேட்டு அதிக அளவில் மக்கள் வருவதாக முதலமைச்சரிடம் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து பொதுமக்களிடமும் மலைவாழ் மக்களிடமும் முகாம் குறித்த தகவலை முதலமைச்சர் கேட்டறிந்தார். ராணிப்பேட்டை மாவட்டம் ஐயம்பேட்டை சேரி நரசிம்மேஸ்வரர் கோவிலில் ஆடி பிரதோஷ விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். ஐயம்பேட்டை சேரி மரகதம்பாள் உடனுரை நரசிம்மேஸ்வரர் கோவிலில் ஆடி மாத வளர்பிறை பிரதோஷ விழா சிறப்பாக நடைபெற்றது. கோவிலில் நந்தி பகவானுக்கும் சிவபெருமானுக்கும் பால், தயிர், மஞ்சள், தேன், சந்தனம், இளநீர், பஞ்சாமிர்தம் ஆகியவற்றால் அபிஷேகம் செய்து பிரார்த்தனை காட்டப்பட்டது. பல்வேறு வகையான மலர்களால் நந்தி வாகனத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த பிரதோஷ நாதரை மக்கள் வழிபட்டனர். புதுச்சேரி புதுச்சாரம் கங்கை முத்துமாரியம்மன் ஆலய மண்டல பூஜை நிறைவையொட்டி 1000க்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி புதுசாரம் கங்கை முத்து மாரியம்மன் ஆலயத்தில் கும்பாபிஷேகம் கடந்த மாதம் நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து நடந்த மண்டல பூஜை நேற்று நிறைவடைந்தது. இதையொட்டி புதுசாரம் முன்னாள் கவுன்சிலர் கணேசன் ஏற்பாட்டின் பேரில் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் 1000க்கும் மேற்பட்டோருக்கும் முன்னாள் கவுன்சிலர் கணேசன் அன்னதானம் வழங்கினர். இந்த நிகழ்ச்சியில் கோவில் அறங்காவலர் குழு நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள் கலந்து கொண்டனர். மீண்டும் தலைப்பு செய்திகள். இங்கிலாந்து சென்ற பிரதமர் மோடிக்கு உற்சாக வரவேற்பு. இங்கிலாந்து பிரதமர் கெய்ர் ஸ்டார்மரை சந்தித்து இரு நாடுகளுக்கு இடையே தடையில்லா வர்த்தக ஒப்பந்தம் குறித்து பேச்சுவார்த்தை. தனிநபர் வருமானத்தில் தமிழ்நாடு 2ஆம் இடம். திராவிட மாடல் 2.0வில் முதல் மாநிலமாக உயர்வோம் என்று முதல்வர் மு.க.ஸ்டாலின் நம்பிக்கை. 1 டிரில்லியன் அமெரிக்க டாலர் பொருளாதாரத்தை நோக்கி இன்னும் வேகமாக பயணிப்போம் என்று முதல்வர் மு.க.ஸ்டாலின் தெரிவிப்பு. இந்தியா உலகின் வலிமையான பாஸ்போர்ட் பட்டியலில் 8 இடங்கள் முன்னேறி 77வது இடம். இந்தியர்கள் பாஸ்போர்ட் உடன் 59 நாடுகளுக்கு விசா இல்லாமல் பயணம். காசாவில் நள்ளிரவில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் 21 பேர் பலி. 100க்கு மேற்பட்ட மனித உரிமை குழுக்கள், தொண்டு நிறுவனங்கள் காசாவிற்கு கூடுதல் உதவி தரப்பட வேண்டும் என கடிதம். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றனர். மீண்டும் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.